வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மத் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. கண்ணியம் நிறைந்த அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் கனவை பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டது. கனவு என்னவெல்லாம் நடக்கும், நாம் காணுகிற கனவிற்கும் நபிமார்கள் காணுகின்ற கனவிற்கும் வித்தியாசம் என்ன, நபிமார்களுடைய கனவு என்பது இறைவனுடைய செய்தியாக இருக்கிறது என்று பல்வேறு உதாரணங்களோடு உங்களுக்கு சொல்லப்பட்டது. அதே வரிசையில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு கனவை காணுகிறார்கள். முதல்ல அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், நபி. அது மாத்திரமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன்தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவி. ஒரு மனைவி சாரா அம்மையார், இன்னொரு மனைவி ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம். சாரா அம்மையார் மூலமாகத்தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபி பிறக்கிறார்கள். ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் மூலமாகத்தான் இஸ்மாயில் நபி பிறக்கிறார். இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சாவளியில் வந்தவங்க தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு எந்த நபியும் வரல, ரசூலுல்லாஹ் தான் வந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த நபியும் கிடையாது. ஆனால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க பாருங்க, அவருடைய வழியில தான் அவங்க மகன்தான் யாக்கூபு, அவர்கள் மகன்தான் யூசுஃப். அதுக்கு பிறகு அப்படியே நபிமாருடைய தொடர் வருகிறது. இவங்கெல்லாம் வந்து யூதர்கள் அப்படியே வர்றாங்க. ஒரு பெரிய ஒரு தொடர். அப்போ இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 12 ஆண் குழந்தைகளை கொடுக்குறான். 12வது புள்ள தான் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த 11 பேரில் இவர்கள் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. சின்ன பிள்ளையிலேயே ரொம்ப அழகாக இருப்பாங்க. இப்படியே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக வளர்ந்து வருகிற பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைங்களுக்கு என்ன வேலைன்னா, ஆடு மேய்க்கிற வேலை. காலையில் போனாங்கன்னா போய் ஆடு மேய்ச்சிட்டு மாலை நேரத்தில் வருவாங்க. இப்படியாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உள்ள ஒரு குரோதம் ஏற்படுகிறது தம்பியின் மீது. என்ன குரோதம் அப்படின்னா, சின்ன பிள்ளையா இருக்காரு, அழகா இருக்காருங்காண்டி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அவங்கள மடியில் உட்கார வச்சுருப்பாங்க, கொஞ்சுவாங்க. பொதுவாகவே சின்ன பிள்ளைங்க ஒரு அழகாக இருந்தால் என்ன செய்வோம், நம்ம யாராவது ரோட்டில் போனால் பார்ப்போம், பாப்பான்னு சொல்லுவோம், பையன் சொல்லுவோம், என்ன எங்கே போகிறோன்னு கேட்போம். இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து வேறு ஆளே விளையாடுகின்ற பொழுது தன்னுடைய தந்தைக்கு பாசம் இருக்காதா, இருக்கின்ற பொழுது இது அவர்களுக்கு ஒரு எரிச்சலாக ஆகிவிட்டது. உடனே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, என்ன இவர் வந்து நம்மளை எதுவும் கவனிக்க மாட்டேங்கிறாரு, நம்ம தம்பியை தான் கவனிக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு 7 வயசு என்று தான் சொல்லப்படும். 7 அல்லது 8 தான். யாருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 8 கூட கிடையாது, யார் சின்ன வயசு தான். அப்போ ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க கூடி பேசுகிறாங்க, அண்ணன் தம்பி 11 பேரும். எப்பா, நம்ம மீது பாசம் வரணும் அப்படின்னா நம்ம தம்பியை போட்டு தள்ளணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆடு மேய்க்க போகும்போது கூட்டிகிட்டு போயிடணும், கூட்டி போய் அங்கே வேலையை முடிச்சிடணும்னு பேசுகிறாங்க. அது ஒரு சில பேர் வானாங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. ஓ, எதுக்குன்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி 5-6 பேர் இருப்பாங்க. ஆரம்பத்தில் பார்த்தா ரொம்ப பாசமாக நேசமாக இருப்பாங்க. அது ஒரு பாத்திலாக்கு சொத்து சுகம் கல்யாணம் வரும்போது தம்பி எப்படா ஒழிச்சு கட்டுறது, நமக்கு சொத்தில் பங்கெடுக்காமல் போயிருமே, அண்ணனை எப்படா ஒழிச்சு கட்டுறது, நமக்கு சொத்தில் பங்கு இல்லாமல் போயிருமே, இப்படி என்று அண்ணன் தம்பிகள் ஒருவருத்தரும் கோபப்படுத்துவதும் போராமைப்படுவதும் என்பது உலகத்தில் நிதர்சனமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்துக்குது. எந்த தம்பியும் வந்து அண்ணன் என் சொத்துலாம் வாங்கன்னு எடுத்துக்கன்னு சொல்ல போகிறதில்லை. எந்த அண்ணனை எப்பா நீ ரொம்ப பாசமானவன், நீ வந்து என் சொத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு எந்த அண்ணனும் சொல்ல போகிறதில்லை. இந்த சொத்துக்காக, இந்த பாசத்துக்காக சண்டை வருகிறது என்பது உலகத்தில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான செய்தி. அதே ஒரு போராமையும் ஒரு எரிச்சலும் தான்
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைங்களுக்கு மத்தியில் வந்தது இவர்களை அல்லாஹ் நபியாக ஆக்க போகிறான் அப்படிங்கிற விஷயமும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சு போச்சு. அந்த கனவை காணுகிறார்கள். அந்த கனவை கண்டுட்டு தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை தந்தை எடுக்கிறத சொல்லுவாங்க. அப்போ யார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரனுடைய குழந்தை, பேரனுடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மகன், அவருடைய மகன் யாக்கூபு, அவருடைய மகன் யூசுப். நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ தந்தைகிட்ட சொல்கிறாங்க, தந்தை அவர்களே, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் சந்திரன், சூரியன், 11 நட்சத்திரங்கள் வானத்தில் எல்லாம் எனக்கு சஜதா செய்வதாக நான் கனவு கண்டேன் என்று சொல்லுவாங்க. உடனே அந்த கனவை கேட்ட உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க. ஆஹா, இவருக்கு ஒரு கனவு வந்திருக்குன்னா இது முக்கியமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு பார்த்தேன்னா மூஞ்சியில் பார்த்தாலே தெரிஞ்சிருவங்க நல்லவங்க, தமிழில் தெய்வக்கலை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இப்போ ஏதோ நல்லா வச்சுருக்கான் போல சொல்லிட்டு இந்த கனவை கேட்டு விட்டு சொன்னாங்க, இதை யாரிடத்திலும் சொல்லிவிடாத. ஷைத்தான் இருக்கிறானே, சூழ்ச்சி செய்வதிலே மோசமானவனாக இருக்கிறான். இதனுடைய விஷயத்தை வச்சு உனக்கு சூழ்ச்சியை போதுமானது. ஆகவே நீ யார்ட்டையும் சொல்லிடாத, அமைதியாக இருந்து விடு என்று தன்னுடைய சிறிய மகனுக்கு சொல்லுவார்கள். அதுக்கு பிறகு தான் அவங்க அந்த பிரச்சனை பண்ணி ஒரு நாள் அழைத்து கொண்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? காட்டுக்கு போகும்போது தந்தைகிட்ட கேட்குறாங்க, நாங்கள் யூசுஃபையும் கூட்டிகிட்டு போகிறோமே. அப்போ தந்தை சொல்லுவாங்க, பயந்துக்கிட்டே சொல்லுவாங்க, எப்பா காட்டுக்கு போகிறீங்க, சின்ன புள்ளாவன் ஓனாய் கீனாய் கடிச்சிருமே, நகுன்னு உசுபா, நாங்கள்லாம் வீரர் என்ன ஓனாயிட்ட கடிக்க விட்டுருவோமா அப்படின்ட்டு வீரவசனம் பேசினாங்க எல்லாரும். சரி போங்கப்பான்னு சொல்லி ஒரு கவலையிலே தான் அனுப்பி விட்றாங்க. துவா செய்கிறாங்க, மகனுக்காண்டி துவா செய்கிறாங்க, நீ பெரிய ஆளாக வருவேன் அப்படின்லாம் துவா செஞ்சாங்க. போயிட்டாங்க. மாலை நேரம் ஆகிவிட்டது. உடனே அங்கே போய் மஷூரா பண்ணுறாங்க, என்ன செய்யலாம், யூசுஃபை எப்படி கொலை பண்ணலாம், கல்லை தூக்கி போட்டு கொலை பண்ணுவோமா, கத்தியை வச்சு கொலை பண்ணுவோமா, கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுவோமா, யார் அன்னைங்கெல்லாம் சேர்ந்து உடனே கொலை பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், யூசுஃபுக்கு முன்னாடி இப்போ அந்த பின்யாமின்னு சொல்லுவாங்க அவர் பேர், அவர் சொன்னார், வேணாம்ப்பா நம்ம தம்பி, அதனால் அவர் ஒரு கிணத்துல தூக்கி போட்டுருவோம், அவர் பொழைச்சிக்கிட்டு போட்டோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டிட்டாங்க. யார் சட்டையை? யூசுஃப் சட்டையை கழட்டிட்டு ஒரு மக்கள்லாம் தண்ணி எல்லக்கூடிய கிணறு தான் மிஸ்ரில், அந்த கிணத்துல தூக்கி போட்டாங்க. வேணான்னு எவ்வளோ சொல்கிறாங்க, நீங்கள் 11 பேர் சேர்ந்து கொடுங்க, என்ன பண்ண முடியும்? உள்ளே போய் ஒரு பாறையில் அமர்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை நபியாக அனுப்புவதற்காக வேண்டி என்ன செஞ்சானா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வேகமாக போய் யூசுஃபை தாங்கி பிடிங்கினான். அப்போ எந்த சுமத்துக்கு ஒரு பிள்ளையை போட்டால் அடிப்படாது, மண்டை அடிப்படும், கை அடிப்படும், கால் ஒடிஞ்சிடும், கை ஒடிஞ்சிடும். ஆனால் தூக்கி போட்டது அவங்க அப்படியே அழகாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாறையில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை உட்கார வச்சுட்டாங்க. நீங்கள் அதுக்கல்ல என்ன பண்ணாங்க, ஏதோ ஒன்று அறுத்து சட்டையெல்லாம் ரத்தமாக்கி அதை எடுத்துக்கிட்டு சாயங்காலமாக வரேன், இஷா எப்போ நல்லா குரான்ல சொல்கிறான், சாயங்காலத்தை அழுதுகிட்டே வர்றாங்க. என்னப்பா ஆச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி ஓனா யூசுஃபை கடிச்சு பிடிச்சி, நீங்கள் போகும்போது சொன்னீங்களா, நான் எவ்வளோ சொன்னேன்னா கேட்க மாட்டேன்டா பாவியலா, சட்டையை பார்த்தா கிளிவையில் நல்லா இருக்குது, சாயம் பூசப்பட்ட சட்டை. அப்போ தான் சொன்னாங்க, விதமின் கதிபின், இது பொய்யான ரத்தம், இது யூசுஃபுடைய ரத்தம் அல்ல. அவங்க சொன்னாங்க, ஏன்னா அவங்க நபியாச்சே, நீங்கள் நோ பண்ணிட்டானுங்க. அப்போ கேட்டாங்க, ஓநாய் சட்டையை கழட்டி வச்சுட்டா யூசுஃபை கடிச்சிச்சு, அப்போ சட்டையிலையும் காய இருக்கணுமா கிழிச்சு இருக்கணுமா இல்லையா, அதை அவங்க மறந்துட்டாங்க. ஏதோ அப்படி தெரிஞ்சு அவங்க கிழிச்சிட்டு கொண்டு வந்துருப்பாங்க. அப்போ மாட்டிக்கிட்டாங்க. அதோட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுக ஆரம்பித்து விட்டார். இங்கே 2-3 படிப்பினைகளை எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக அல்லாஹ் ரசூலை தவிர யார் மீது அதிக அன்பு வைக்கக்கூடாது. பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையார், ரொம்ப ஓரளவு தான். அல்லாஹ் மீது எவ்வளோ வேணாலும் அன்பு வைக்கலாம், ரசூல்லா மீது எவ்வளோ வேணாலும் அன்பு வைக்கலாம். ஆனால் மற்ற விஷயங்கள் மீது அன்பு வைக்கிற பொழுது, அவர்களை இழக்கின்ற போது அதனுடைய பாதிப்பு மிக அதிகமாக. ஒரு பிள்ளையை நம்ம நல்லா பொத்தி வளர்க்குறோம், எல்லாம் ஒரு நோயின் மூலமாகவும்,
ஏதாவது ஒரு விபத்தின் மூலமாகவோ அந்த பிள்ளை இறந்து போச்சு அப்படின்னா நம்மளுக்கு தாங்க முடியாது. அதனால் பைத்தியமாக கூட ஆயிடுவாங்க சிலவு, பிரச்சனை இல்லை. அதனால தான் ஒரு அளவு தான் அன்பு வைக்கணும். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு அன்பு வச்சுட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது. அழுது அழுது அவருடைய கண்களே பாதிப்பு ஏற்பட்டு பார்வை இல்லாமல் ஆயிட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, ஒரு ஆள் தான் போயிட்டு அவருக்கு நாங்கள் 11 பேர் இருக்கிறோமா இல்லையா அப்படின்னாங்க. இருந்தாலும் அவளுக்கு நிகழ் வருமா? இப்படி ஒரு சில காலங்கள் ஓடுகிறது. அதற்கு பிறகு ஒரு வியாபார கூட்டம் மிஸ்ரை நோக்கி செல்கிறது. அந்த காலத்தில் மிஸ்ரு தான் வியாபாரத்துடைய மிகப்பெரிய ஒரு ஸ்தலமாக இருந்தது. அப்போ போகும்போது அதுக்குள்ளே கூடாரத்தை அடித்து அந்த கிணத்துல தான் தண்ணி எழுவாங்க எல்லோரும். அப்போ போய் சாப்பிட்றதுக்காண்டி போய் தண்ணி எழுத்துவாப்பான ஒரு ஆள் அனுப்புகிறாங்க. அந்த கூட்டத்தில், வியாபார கூட்டத்தில் போய் தண்ணி எடுக்கிறதுக்காண்டி வாளியை உள்ளே விட்டால் வாளி கனமாக இருக்குது. அவர் தூக்க முடியல. வாங்க, ஒரு பிள்ளை இருக்குது வாங்கன்னு கத்துறாரு. உடனே பார்த்தா அப்படி வெளிச்சமாக வருது. ஈஸ்வரர் ரொம்ப அழகில் இந்த வாளியில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. அப்படியே மேலே தூக்கிட்டாங்க. தூக்கி பார்த்தா ஹாதா உலாம், நல்ல ஒரு பிள்ளை, அழகான பிள்ளை அப்படின்ட்டு எங்கே சுற்றி கேட்குறோம், யார் பிள்ளை யார் பிள்ளை கேட்டால் யாரும் எங்கேயும் கொண்டு போயிட்டாங்களே. உடனே பக்கத்தில் தான் மிஸ்ரு, அங்கே தான் அசீஸ் என்பவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். உடனே முடிவு பண்ணாங்க, இது யார் பிள்ளைன்னு தெரியல, இப்போவாச்சும் வாட்ஸ்அப்பில் போட்டு யார் பிள்ளை கண்டுபிடிக்காம கண்டுபிடிக்க முடியாது, போய் நம்ம பேசாமல் விற்றுருவோம், பஜாரில் விற்றுட்டா வேலை முடிஞ்சுன்னு போய் பிள்ளைய வச்சு விற்கிறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஜீஸ் அந்த இவர் இருக்கார நாட்டை ஆளக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடையாது அவர். உடனே யாரோ ஒருத்தவங்க சொல்கிறான், ஒரு அழகான குழந்தை பஜாரில் சேல்ஸுக்காண்டி இருக்குது, வாங்கிக்கிறீங்களா? சரிங்க. போய் பார்க்குறாங்க, நல்ல பிள்ளை. வாங்கிட்டு வந்து அரண்மனையில் வைத்து இந்த அவர் மனைவிட்ட ஜுலைகாட்ட கொடுத்துட்றான். இந்தாம்மா இந்த பிள்ளையை நீ பார்த்து நல்லபடியாக வளர்த்துக்க. பிள்ளை இல்லைன்னு சொல்லிடல. இப்படியே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அரண்மனையில் ராஜ வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். இப்போ இவங்க அந்த பக்கம் தேடி பார்க்குறாங்க, இந்த பக்கம் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டே இருக்கிறார்கள். இந்த கனவுக்கு என்ன விட அப்படிங்கிறதையும் அவர்கள் யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். இறுதியில் என்ன ஆனது அப்படின்னு சொன்னால், வாலிபம் வந்து கொண்டே இருக்கிறது. 8 வயசு 9 வயசு 10 வயசு தானே என்ன ஆகும், வாலிபத்தில் இன்னும் அழகு கூடிக்கொண்டே போகிறது யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இதை வளர்த்து கொண்டிருந்த அந்த சுலைகாவுக்கு இந்த அழகு வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. இவர்களை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து எண்ணமே கிடையாது. ஒரு தடவை சொல்கிறாங்க, காலத்தை ஹைத்தனக்கு, அல்லாஹ் இப்படியே சொல்கிறான் குர்ஆன்ல, எனக்கு நீ வழிபட்டு விடு, அப்படி இல்லை என்று சொன்னால் உனக்கு கடுமையான அதாபு நலீம், கடுமையான தண்டனை இருக்கிறது, அசிஜ்னு இல்லைன்னா சிறை இருக்கிறது, நீ முடிவு பண்ணிக்க. ரொம்ப அடிக்கவும் செய்வோம், வேதனையும் பண்ணுவோம், சிறையிலையும் போடுவோம், நீ எனக்கு வழிபட்டன்னா நீ ராஜா மாதிரி இருக்கலாம் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள். அவங்க சொன்னாங்க, இன்னி அகாஃப் அல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுறேம்மா, ஏன்னா நபியா வர போகிறாங்கல்ல, அதனால தான் அல்லாஹ் அவங்கள பாதுகாத்து காப்பாற்றிருக்கிறான். உடனே இது வீட்டுக்குள் நடக்குது. அவங்க வேண்டாம் என்று சொல்லி வெளியே ஓடுகிறார்கள். ஓடுகின்ற பொழுது எல்லா கதவுகளையும் திறந்து கொண்டு, அரண்மனை அல்லவா பெருசாக இருக்கும், திறந்து கொண்டு மெயின் டோரை திறக்கிறாங்க. அங்கே அஜீஸ் வந்து விடுகிறார், மன்னர் வந்து விடுகிறார். இந்த அம்மா சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க, சட்டை பின்னாடி கிழிஞ்சு போச்சு. இதை தான் நம்ம நல்லா சிந்திக்கணும். இந்த நேரத்தில் உடனே அவர் பார்த்த உடனேயே இந்த அம்மா அப்படியே பிளேட்டை மாற்றிடலாங்க, நம்ம வளர்த்தோம், இந்த பையன் வந்து என்னையே கெடுக்க வந்துட்டாங்க, அதனால தான் நான் விரட்டி விட்டுருந்துச்சு. உடனே அங்கே பஞ்சாயத்து வைக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குற்றவாளி யார், யூசுஃபா சுலைகாவா? ஏன்னா முடிவு செய்ய முடியாது. காரணம் 2 பேர் மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க, அவளை யாரும் கிடையாது. அப்போ யூசுஃப் நான் நிரபராதின்னு அவரும் சொல்கிறாரு, சுலைகா நான் தான் நிரபராதின்னு சொல்லுது, அவர் தான் என்னையை கூப்பிட்டாருன்ட்டு யூசுஃப் சொல்கிறாரு, எந்த அம்மா தான் என்னையை கூப்பிட்டுருச்சு, நம்ம எது உண்மை? உடனே அல்லாஹ் அதுக்கு ஒரு தீர்வு சொன்னான். சட்டை முன்பகுதியிலே கிழிந்திருந்தால் யூசுஃப் தான் தவறு செய்தார், அந்த பொம்பளை பொய் சொல்கிறா, அந்த பொம்பளை இவர் வந்து பொய் சொல்கிறாரு. சட்டை பின்னாடி கிழிஞ்சிருச்சுன்னு சொன்னால் யூசுஃப் உண்மை சொல்கிறார், அந்த பொம்பளை தான் பொய் சொல்கிறார், குற்றத்துக்கு அழைத்தது அவள் தான் என்று நிறுவனமாகி அங்கே ஒரு முடிவு செய்யப்பட்டு விட்டு, இருந்தாலும் மன்னருக்கு முடிவெடுக்க முடியல, நீ ஜெயிலுக்கு போப்பான்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிடுறார்.
ஜெயிலில் போய் இருக்கார். அங்கே பல கனவுகளுக்கு விளக்கம், அதெல்லாம் பின்னாடி நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்படியாக ஜெயிலுடைய வாழ்க்கை 10 ஆண்டுகள் நினைக்கிறேன். 10 ஆண்டுகள் ஜெயிலேயே அவங்களுடைய காலம் கழிகிறது. மன்னர் இங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இதுக்கு ஒரு பஞ்சம் வந்து விடுகிறது. இந்த மிஸ்ரை சுற்றி சரியான பஞ்சம் வந்து விடுகிறது. இந்த பஞ்சம் ஏன் வருது அப்படின்னு சொன்னால், அந்த மன்னர் ஒரு கனவை காணுகிறார். அதையும் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். பாருங்கள், கனவுக்கே கனவு. மன்னர் கனவு காண்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு. என்னப்பா விளக்கம்? யார்கிட்ட கேட்டாலும் தெரியல. யாரை கேட்டாலும் அந்த கனவுக்கு விளக்கம் தெரியல. உடனே சொன்னாங்க, ஜெயிலில் இருக்கார் ஒருத்தர் யூசுஃப், நீங்கள் போட்டீங்கல்ல, அவருக்கு அந்த விளக்கம் தெரியும் அப்படின்னா. என்னது கனவுன்னு கேட்குறாங்க யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம். அவர் சொன்னாங்க, 7 மெலிந்த மாடுகள், 7 கொழுத்த மாடுகள். இந்த மெலிந்த மாடு என்ன செய்யணும், கொழுத்த மாட்டை சாப்பிடுவதாக நான் கனவு கண்டேன் அப்படின்ட்டு மன்னர் சொல்லுகிறார் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொன்னாங்க, உங்கள் நாட்டுக்கு பஞ்சம் வரப்போகுது. 7 வருஷம் என்ன இருக்கும், பஞ்சம் தலை விரித்து ஆடும். நீங்கள் உணவுகளை கட்டுப்பாடாக ரேஷன் முறையில் வச்சுக்கிறீங்க, தாராளமாக கொடுத்துடாதீங்க. ஒரு ஆளுக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ ரேஷன் கடையில் போகிறோம், நம்மளுக்கு 20 கிலோ வேண்டாலும் அவங்க 5 கிலோ தான் தருவாங்க. அதான் ஒரு முறை வச்சுருப்பாங்க. அப்போ ரேஷன் முறையை நீங்கள் கையாண்டாலே தவிர உணவுகளை நீங்கள் பாதுகாக்க முடியாது, தானியங்களை பாதுகாக்க முடியாது. மிக தட்டுப்பாடு வந்துவிடும். நீங்கள் தாராளத்தன்மையை விட்டுவிட்டு யாருக்கு எவ்வளோ தேவையோ ரேஷன் அடிப்படையில் நீங்கள் கொடுத்தால் மாத்திரம்தான் இந்த பஞ்சத்தை தவிர்க்க முடியும் என்ற அழகான தீர்ப்பையும் அழகான ஒரு சொல்யூஷனையும் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். சொல்லும் பொழுது அவர் ஏற்றுக்கிட்டு பரவாயில்ல வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். வெளியில் கூப்பிட்டு வந்தார் ஜெயிலில் வந்து. நீனே இதை பார்த்துக்கிட்டார். அதுபோல் தான் உணவு அமைச்சராக மாறிவிட்டார்கள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம். வரும்போது தான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருக்காங்கல்ல, அண்ணன் அங்கேயும் ஃபுல்லாக அந்த நாடு முழுவதுமே பஞ்சமாக ஆகிவிட்டது. இதில் வந்து ரொம்ப நுணுக்கமாக பேசினார். நான் நீ என்ன எப்படி சொல்கிறது அப்படின்னா அவரும் கேட்கல. ஏன்னா ஒரு சில பேர்கிட்ட நம்ம பேசும்போது என்ன செய்யணும்டா, கோவப்படக்கூடாது. எந்த விஷயத்தையும் நான் வந்து கையாளன்னு சொன்னால் அது கோவப்படாத அளவுக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லுகின்ற பொழுது கேட்டுக்குவாங்க. இல்லைன்னு சொன்னால் அங்கே சண்டை பிரச்சனை தான் வரும். அதே நேரத்தில் சொல்லுகின்ற விஷயத்தை நளினமாக யாருக்கும் கோவப்படாமல் நம்ம சொல்லணும். பிள்ளைங்களே சேட்டை பண்ணாங்க, டேய் அப்படி சேட்டை பண்ணாதுப்பா பள்ளிப்பா அப்படி சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் என்ன செஞ்சார், ஒரு மன்னர் கனவு கண்டார். கனவுல என்ன பார்க்குறாரு, அவருடைய பற்கள் எல்லாம் உடைந்து விட்டது, பல்லாம் சுத்தமாக கொட்டி போச்சு. கொட்டின உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு ஆளை கூப்பிடுறாரு, வாப்பா அதுக்கு என்ன விளக்கம், கனவுக்கு விளக்கம் சொல்கிறவர் தான், என்ன விளக்கம்? அவர் சொன்னார், மன்னரை நீங்கள் சீக்கிரம் மண்டையை போட்டுருவீங்க, சீக்கிரம் நீங்கள் மௌத்தாயிருவீங்க, அதான் அந்த கனவுக்கு விளக்கண்டார். உடனே சொன்னார், குடிடா அவனை கொண்டு ஜெயிலில் போடுறான்ட்டார். ஆனால் தப்பான விளக்கம் இல்லை, கரெக்டான விளக்கம்தான். அதை சொல்ல இவருக்கு தெரியல, எப்படி சொல்லணும். ஜெயிலில் தூக்கி போட்டாச்சு. போட சொன்னார், இப்போ என்னையே வந்து சாவுன்னு சொல்லிட்டானே, வேற ஒரு ஆளை கூட்டிகிட்டு வா, கனவு விளக்கம் சொல்கிறாங்க. கூப்பிட்டு வந்துட்டான். அவர்கிட்ட கேட்டாங்க, இது என்ன விளக்கம்? அவர் உஷாராக கேட்டார், இதுக்கு முன்னாடி யாராச்சும் விளக்கம் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டார். இங்கே தான் பாயிண்ட். ஆமாங்க, ஒருத்தர் சொல்லிட்டு உள்ளே இருக்கிறாரு ஜெயிலில். அப்படியா, முதல்ல அவரை போய் நான் பார்க்குறேன். போய் பார்த்தார். பார்த்துட்டு என்னப்பா நீ விளக்கம் சொன்னேன்? பல்லு ஃபுல்லாக கொட்டி போயிட்டான், மௌத்தாயிரம் தான் விளக்கம், கரெக்டாக தான் சொன்னேன். அதை பாவி அப்படி சொல்லக்கூடாது, வேறு மாதிரி சொல்லணும், நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு போயிட்டார். போய் மன்னரை அடுத்த நாள் சந்திச்சு, வாப்பா என்னப்பா விளக்கம் சொல்லு. மன்னரை, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல்ல சொர்க்கம் போக போகிறீங்கன்றார். மொத்த சொர்க்கம் போக முடியும், அதான் மௌத்தா போய் சொர்க்கம் போகிறேன்னு சொல்கிறத விட முதல்ல சொர்க்கம் போகிறேன்னு சொன்ன உடனே மன்னர் ரொம்ப சந்தோஷமாய், ஆகா இந்த மாதிரி ஆலையிலான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு குதிரையை குடியா, சூப்பர் குதிரை, அவர் வச்சு இந்த குதிரையை கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அது அழகாக மன்னர் வீட்டில் பேரிச்சம்பழம் அது இது நெய் என்னென்னமோ சாப்பிட்டு கொழுத்து போயிருந்துச்சு. இவர் கனவு விளக்கம் சொல்ல ஒரு அப்பாவி, ஒரு குடிசை வீடு அங்கே போய் கட்டி வச்சார். அதுக்கு புல்லும் கொடுக்கல, கொள்ளும் கொடுக்கல, தண்ணியும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. 2 நாளில் அந்த குதிரை செத்து போச்சு. ஒருத்தன் ஒடியாந்தான், மன்னரை தப்பு பண்ணிட்டே, அவன்கிட்ட போய் கொடுத்துருக்கல இந்த அழகான குதிரையை, இங்கடா கூட்டிட்டு வாடா, அவனையும் ஜெயிலில் போடுவோம் அப்படின்னு சொல்லி
இப்போ என்ன ஆச்சுப்பா, குதிரை ஏன்ப்பா செத்து போச்சு? மன்னரே, நீங்கள் சொர்க்கம் வருகிறக்காண்டி உங்கள் குதிரை உங்களுக்கு முன்னாடி சொர்க்கத்தில் போய் ரெடியாக நிற்கிது, உங்களை ஏற்றிட்டு போகட்டான். முடிஞ்சு போச்சு, அதை இன்னொரு குதிரையை கொடுத்துட்டான். இப்படி தான் பேச. இது பாரு, யாருக்கும் மன்னர் இறந்து போவாங்கிற விஷயத்தை எப்படி நீங்கள் தான் சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொல்லிட்டாரு, உங்களை வந்து ஏற்றிட்டு போகும்போது குதிரைன்னு சொல்லிட்டாரு. அப்போ பிரச்சனை இல்லை, அவனும் ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டா இவரும் ஜெயிலுக்கு போகணும். இதே மாதிரி தான் நம்முடைய நடைமுறையில் மனைவிட்ட பேசினாலும், மக்கள்கிட்ட பேசினாலும், சமூகத்திட்ட பேசினாலும் யாருடைய உள்ளத்தையும் உடைக்காமல் நம்ம பேசுகின்ற பொழுது விஷயமும் அங்கே வந்துடும், பிரச்சனையும் நமக்கு இன்ஷா அல்லாஹ் இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதே போல தான் இந்த பஞ்சம் ஏற்பட்டு அண்ணன் தம்பிகள் எல்லாம் இந்த மிஸ்ரியை நோக்கி வருகிறார்கள். வருகிற பொழுது அவனுடைய தந்தை சொல்லி அனுப்புகிறான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஏப்பா நீங்கள் 11 பேர் இருக்கிறீங்க, கண்ணு பட்டுரும், நீங்கள் மொத்தமாக போய் அந்த ஊருக்குள்ளே நுழையாதீங்க. இந்த பக்கம் ஒருத்தன் போ, அந்த பக்கம் 2 பேர் போ, 3 பேர் போ, ஒன்றா போகாமல் போய் உங்கள் இது வாங்கிட்டாங்க. ஒரே குடும்பம்னு சொன்னால் கம்மியாக தான் தருவாங்க, நீ தனியாக வாங்க, நீ தனியாக வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அப்போ எல்லாருக்கும் 5 பேர்னு சொன்னால் என்ன, 11 பேர்னு சொன்னால் 5 கிலோ தந்துடுவாங்கல்ல, ஆளுக்கு ஒரு கிலோ 11 கிலோ ஆயிடுச்சுல. அந்த அடிப்படையில் தந்தை சொல்லி அனுப்புகிறார்கள். அதே போல் அந்த ஊருக்குள்ளே நுழைகிறார்கள். நுழைஞ்சு அந்த உணவு அமைச்சராகிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். சந்திக்கின்ற பொழுது இவர்தான் தன்னுடைய தம்பி என்று அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் பெரிய ஆள் ஆகிட்டார், தோற்றங்களை சின்ன பிள்ளையில் போய் 7 வயசுலாம் போட்டாங்க கிணத்துல. அவருக்கு எப்படி 20 வயசு இருக்கும், ஜெயிலே 10 வருஷம், எப்படி 20-22 வயசு இருக்க வாலிபர் ஆகிட்டார் தெரியல. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்ன என்பது இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.